இல்லாமல் என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம்னா எனக்கு அப்படியே ரியாக்ட் ஆச்சு. சரி ப்ரோ, அப்படி படத்தில் அப்படி என்னென்ன ஃப்ளாஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரியே இல்லை, அதில் ரொம்ப என்ன கண்டுபிடிக்கிறது. அதில் தாத்தா வந்து எடுத்துன்னு ஒரு 5 நிமிஷம் கொடுங்கன்னு கேட்குறாரு. தாத்தா 3 மணி நேரம் உட்காந்துருக்கேன் மூச்சு பிடிக்க, ஏன் இன்னொரு 5 நிமிஷம் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. டேய் கண்ணாம்பூச்சி இடம் விளாண்டுருக்கோம் தாத்தா கூட, என்னடா பண்ணிருக்கீங்க எங்களை வச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் டு சோலோ சாண்டி விளாக்ஸ். நான் உங்கள் சாண்டி. என்னடா அவுட்டோரில் டூராக சுற்றிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னடா இன்டோரில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே உட்கார்றதுக்கு காரணம் நம்ம சேனாபதி தாத்தா. ஓகே, இந்தியன் 2 நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. நீங்கள் வந்து போய் பார்க்குறீங்க இல்லை டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் நோ சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் கிட்டத்தட்ட 2017 வந்து பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2023 எண்டு வரைக்கும் பார்த்தோம்னா எடுத்து தள்ளிட்டு கடைசியில் 2024 எடுத்து முடிக்கிறாங்க. இந்த விஷயம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, எதுவும் யூஸ் இல்லை, சும்மா சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மூவி வந்து பார்ட் 2 வருது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஹைப்பாக இருந்தாங்க. முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் வந்து ஆகட்டும் ரொம்பவுமே ஹைப்பில் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் இந்தியன் 1 வந்து பார்த்தோம்னா கேடிவியில் பார்த்து செம்ம ஹைப்பில் இருந்தாங்க. ஸோ அது ஒன்று தான் காரணம். ஸோ அப்படி இந்தியன் 2 வருதுன்னு சொன்ன உடனே வந்து பார்த்தோம்னா ஓகே இந்த படம் வேறு லெவலில் இருக்க போது, தற்காலிகத்தில் இருக்கிற கவர்மெண்ட் எல்லாத்தையும் வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சோம். காமெடி என்னன்னா வச்சு செஞ்சது நம்பலை. அடுத்தது வந்து பார்த்தோம்னா கொரோனாவும் வந்திருக்கு. அதையும் தாண்டி 2 கொரோனாவை மீறி படம் எடுத்து விக்ரமோட சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா ரீஷூட்டுக்கே போகிறாங்க. ஏன் அப்படின்னா படத்தை கிட்டத்தட்ட ட்ராப்பே பண்ணிட்டாங்க வேணான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஓகே கமல் ஃபார்முக்கு வந்துட்டாருப்பா, இப்போ நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அதான் எடுத்திருக்காங்களாடா அப்புறம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் பார்த்துட்டு வந்தவனுக்கு தான் என்னோட கதறல் புரியும். அதெல்லாம் தாண்டி அந்த படத்தை வந்து எடுத்து முடிக்கிறாங்க. முடிச்சு வந்து பார்த்தோம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதாவது இது பார்ட் 2ல் மட்டும் நாங்கள் நிப்பாட்ட போகிறதில்ல, பார்ட் 3 வேறு நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோரி எழுதும்போது அப்போ சங்கர் என்ன நினச்சிருப்பாரு, யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொன்னால் சரியாயிரும் அப்படிங்கிற எண்ணத்தில் எழுதியிருக்காரு என்னன்னு தெரில. போக போக நம்மளை போர்ட்ரேட் பண்ணுற விதமே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா யங்ஸ்டருக்கு ஏதோ யோசனையே இல்லாமல் என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம்னா எனக்கு அப்படியே ரியாக்ட் ஆச்சு. சரி ப்ரோ, அப்படி படத்தில் அப்படி என்னென்ன ஃப்ளாஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரியே இல்லை, அதில் ரொம்ப என்ன கண்டுபிடிக்கிறது. முக்கியமாக சொல்ல போனால் அங்கே இருக்கிற டைலாக் எதுவுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு செட் ஆகவே இல்லை. பிகாஸ் அது அவுட்டேட்டட். அதாவது 2017-18 காலகட்டத்தில் எழுதி அதை எடுத்தால் எப்படி இருக்கும், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. அப்புறம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஃபேண்டசி மூவி மாதிரி தான் காமிக்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த தாத்தாக்கு வந்து வயசானாலும் அப்படியே இருப்பார், அவர் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுருப்பாருன்னு சொல்கிறாங்க. அதுவுமே என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. என்னால் மட்டும் இல்லை, தேட்டரில் யாருனாலுமே ஏற்றுக்க முடியல. முக்கியமாக ஒரு ஃபைட் பண்ணுற சீன் ஆகட்டும், அவர் ஆக்டிவாக இருக்கிற சீன் ஆகட்டும், ஒரு எப்படின்னா இந்தியன் 1 நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சேனாபதியோட வாக்கிங் ஆகட்டும், அவரோட பேசுகிற ஸ்டைல் ஆகட்டும், அது சேனாபதியாக வந்து மட்டும்தான் வெளிப்படும். ஆனால் இந்த படத்தில் சேனாபதியாக வரல, கமல் தான் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஓகே கமல் தான் உள்ளே இருக்கிறாரு மேக்கப்புக்குள்ளே, ஆனால் சேனாபதியாக மாறிய கமல் தான் அப்படின்னு சொல்லி தெரியுது. அதே மாதிரி ஆடியோ லான்ச் நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், இங்கே ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஆடுறதுலாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாடலாமா? இந்த படம் முக்கியமாக எங்கே அடி வாங்குச்சு அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க எழுதும் போதே அடி வாங்கிருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனது எல்லாமே வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லலாம். இடையில நின்று ப்ரொடியூசர் மாறி ப்ரொடியூசர் ஷேர் பண்ணி ஏகப்பட்ட இஷ்யூ ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு நெகட்டிவிட்டிலாம் சேர்ந்த ஒரு படம் தான் வந்து பார்த்தோம்னா இந்த இந்தியன் 2 வந்திருக்கு. இது போக 3 வேறு வரப்போகுது. அது ட்ரைலர் வந்து எண்டில் போடுறாங்க. அதில் தாத்தா வந்து எடுத்துன்னு ஒரு 5 நிமிஷம் கொடுங்கன்னு கேட்குறாரு. தாத்தா 3 மணி நேரம் உட்காந்துருக்க மூச்சு பிடிக்க, ஏன் இன்னொரு 5 நிமிஷம் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவங்க பிளான் பண்ணது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட் 3ன்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டோம், இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ண வேணாம், அன்டூ பண்ணி எல்லாத்தையும் உள்ளே வச்சுருங்க, பசங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தேட்டரில் ஸ்க்ரீனில் கட்டி விட்டாங்க நம்ம முன்னாடி. மனவேதனையுடன் கதறுகிறேன்.
முக்கியமாக இது வந்து இந்தியனோட சீக்வல் அப்படின்னு சொல்லி எங்கே சிங்க் ஆகலை அப்படின்னு பார்த்தோன்னா பார்ட் 1ல் வந்த தாத்தாவை தவிர மீது எந்த ரெஃபரன்ஸுமே இல்லை. கவுண்டமணி செந்தில் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த ரெஃபரன்ஸ் இல்லை. அதே மாதிரி அவனோட அதாவது அந்த அவர் பையனோட லவ்வர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இல்லை. அந்த பாட்டி என்னானாங்கன்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறம் அந்த இன்பிட்வீனில் அரசாங்கம் என்ன முடிவெடுத்தது, அரசாங்கத்தோட நடவடிக்கை எப்படி இருந்துச்சு, இந்தியன் தாத்தாவை ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. இந்தியன் தாத்தா போயிட்டாரப்பா, ஓகே போயிட்டும்பா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இவங்க எடுத்தோடனே தாத்தா அங்கே இருக்காரு, திரும்பி வராரு, ஏதாவது வெக்கேஷன் போயிட்டு திரும்பி வர தாத்தா மாதிரி இருக்குது. வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவர் வாட்டிக்கு வராரு, மேக்கப் போடுறாரு, பிடிக்கிறாங்க, தப்பிச்சு போகிறாரு, மறுபடியும் பிடிக்கிறாங்க, தப்பிச்சு போகிறாரு. கிளைமேக்ஸில் இதை தான் பிடிக்கிறாங்க. இவங்களே சொல்லிட்டாங்க நீங்கள் போ தாத்தா நான் வந்து பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் கண்ணாம்பூச்சி இடம் விளாண்டுருக்கோம் தாத்தா கூட, என்னடா பண்ணிருக்கீங்க எங்களை வச்சு. ஓப்பனிங்கில் தாத்தாவை போய் அவர் மீட் பண்ணுறது, அந்த ஜெயராம் காளிதாஸ் ஜெயராம் வந்து போய் மீட் பண்ணுறது, அவர் அந்த வேஷத்தில் இருப்பான்னு சொல்லிட்டு எப்படி அவர் கண்டுபிடிச்சாருன்னே தெரில. நமக்கு கமலை கூட்டு வந்து அந்த கெட்டப்பில் உட்கார வச்சாவே யாரியா நீ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் இருந்துட்டு இந்த ஃபோட்டோ பழைய ஃபோட்டோவை காமிச்சு இவரை தெரியுமான்னு கேட்குறேன். அந்த சைனீஸ்காரங்களாம் எனக்கு தெரியும் சொல்லி கூட்டு வர போகிறாங்க, என்ன லாஜிக்னே தெரில இது. அப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு, அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தாத்தா இங்கே தான் இருக்கிறாருன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு இந்தியன் கவர்மெண்ட்டை தவிர. தேடவெல்லாம் இல்லை, தாத்தா கிளம்பி போன இவனுக்கு வீட்டுக்கு போயிட்டாடுங்க, யாரும் அடி வாங்குறதுன்னு. முன்னாடியே சொன்ன மாதிரி அவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் வந்து ஃபில் ஆயிருந்துச்சு. முக்கியமாக சொல்ல போகும்போது ஆடியோ லஞ்சில் அவங்களோட டாட்டர் சன்னை ஆட வச்சு சாமி அந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவர் வந்து சூப்பராக ஆடியிருக்காரு, அந்த பையன் சூப்பராக ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா பிடிக்கிறாரு. ஆடியோ லான்ச்சில் சரி அந்த பையன் சூப்பராக ஆடியிருக்கான் போல், நம்ம இன்னும் யாருக்கும் எதிரியில் இல்லை, பார்க்க தான் போகிறோம் எப்படி இருந்தாலும். சரி எடுத்து பார்த்தா அவன் எந்த ஒரு ஹார்ட் ஸ்டெப்புமே போட மாட்டான், லேசாக அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாரு, அடுத்த டைம் இவர் தான் ஷைனாக போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் காக்கா பிடிச்சிட்டு இருந்தா, இது பேசிக்காக வந்து நீங்கள் மக்களுக்கு இதை நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நாளை பின்னா அந்த எதிர்பார்ப்போட மக்கள் தான் போய் பார்க்க போகிறாங்க. ஸோ காக்கா பிடிக்கிறத தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் நிப்பாட்டிக்கோங்க. குறிப்பாக இந்த படம் எதை பற்றி பேசுது அப்படின்னா லஞ்சம், அதாவது நீங்கள் லஞ்சம் வாங்கி ஏதோ ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அது தப்பு அப்படின்னு சொல்லுது. இந்த மூவியே ஒரு ஸ்கேமு. நீங்கள் லஞ்சத்தை பற்றி பேசலாமா? எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் வாங்கிட்டு உன்னை தூக்கி போட்டு நீங்கள் வாட்டிக்கு ஓடி போயிட்டீங்க, இப்போ யார் அனுபவிக்கிறது? நாங்கள் தான். இதோட டிசாஸ்டர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் வந்து மூவி ரிலீஸ் ஆகி 3-4 நாள் கழிச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஏன்டா லேட்டுன்னெலாம் கேட்காதீங்க. 7 வருஷம் கழிச்சு வந்த படத்துக்கு முந்தா நேற்று ரிலீஸ் பண்ணும்போது 3 நாள் கழிச்சு நான் ரிலீஸ் பண்ணக்கூடாதா? லேட்டானா தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன், இப்படி இருக்கிற ஒரு படத்தை கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொடுத்துட்டு ஓப்பனாக அவங்களுக்கே தெரியுது இது வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் படம் பேசுகிற டாபிக் லஞ்சம். நிறைய இடத்துல நான் மாற்றுக்கிறது இருக்குன்னு சொன்னால விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி பில்டிங்க்கு பெயிண்ட் அடிச்சது ஏகப்பட்ட இடம் வந்து பார்த்தோம்னா முன்ன பின்ன இருந்துச்சு. அவ்வளோ செலவு எனக்கு தேவையா அப்படின்னு தெரில. அசால்ட்டாக இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நீட்டாக வந்து ஒரு ஓவரலே போட்டு முன்னாடி இருக்கிறவங்களாம் பெயிண்ட் பண்ணி தனியாக ஒரு லேயர் வச்சு பின்னாடி டிராயிங்கை வச்சா முடிஞ்சுது. பட் எதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணி ஒவ்வொரு பெயிண்ட் அடித்து பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல. மேபி அவர் வந்து பிரம்மாண்டம்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ளே அவர் வச்சுருக்காங்க போல். அவர் இது பண்ணாதான் சங்கர் படம்னு சொல்லிட்டு வருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அப்படின்ட்டுலாம் இல்லை. நீங்கள் பிரம்மாண்டத்தை காமிக்கிறதுக்கு முன்னாடியே சங்கரோட படம் அப்படின்னா போகிறக்கு ஆட்கள் இருந்திருக்காங்க. நீங்கள் அப்படி வந்து ஒரு வடிவமைச்சுக்கிட்டீங்க சங்கர்னா பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது காலப்போக்கில் உங்களுக்கே அது வந்து பேக் ஃபயராக வந்திருக்கு. அது மிகவும் தப்பான விஷயம் நான் நினைக்கிறேன். ஆஸ் ஆடியன்ஸாக எனக்கு அது ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டராக என்ன வேணால் சொல்லலாம், இது என்னோட படம் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பேன்னு சொல்லிட்டு அட்லாஸ்ட் வந்து ஸ்க்ரீனுக்கு முன்னாடி உட்காந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸுக்கு சொல்கிறக்கு உரிமை இருக்குது. இந்த ரைட் வே, அதாவது உங்களை ஹர்ட் பண்ணாமல் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த உரிமையில் தான் வந்து பார்த்தோம்னா நாங்கள் சொல்லிட்டுருக்கோம். ஸோ வேறு வழி இல்லை, போய் பார்த்துட்டு வந்தாச்சு. என்னோடய வன்மத்தையும் என்னோடய கவலைகளையும் உங்கள்கிட்ட கொட்டியாச்சு. நீங்கள் வந்து இந்த மூவி பார்த்து உங்களுக்கு எதெல்லாம் வந்து செட் ஆகலை, உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஃபன்னான விஷயங்களாக இருக்கலாம், காமெடி விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இதை ஃப்யூச்சரில் பார்க்குற யாராக இருந்தாலும் ஸோ ஓகே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ அதே மாதிரி என்கிட்ட பேசணும், என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். என்கிட்ட வந்து பேசலாம், மெட்டா சொல்லலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.
தேங்க்யூ. பேசாம இவனை ஆன்டி இண்டியன் அறிவிச்சிடலாமா?